ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 79th இண்டிபெண்டன்ஸ் டே உடைய எங்கள் சர்ச்சோடைய ஹாஸ்டிங் ப்ரோக்ராம்னு பார்த்துட்ருக்கீங்க. ஃப்ளாக் ஹாஸ்டிங். சங்கீதம் 93. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் பராக்கிரமத்தை அணிந்து அவர் அதை கட்சியாக கட்டி கொண்டிருக்கிறார். ஆதலால் பூச்சக்கரம் அசையாதபடி நிலை பெற்றிருக்கிறது. உமது சிங்காசனம் பூர்வ முதல் உறுதியானது. நீர் அனாதியாயிருக்கிறீர். கர்த்தாவே, நதிகள் எழும்பின, நதிகள் இரைச்சலிட்டு எழும்பின, நதிகள் அலை திரண்டு எழும்பின. திரளான தண்ணீர்களின் இரைச்சலை பார்க்கிலும் சமுத்திரத்தின் வலிமையான அலைகளை பார்க்கிலும் கர்த்தர் உன்னதத்திலே வல்லமை உள்ளவர். உமது சாட்சிகள் மிகவும் உண்மையுள்ளவைகள். கர்த்தாவே, பரிசுத்தமானது நித்திய நாளாக உமது ஆலயத்தின் அலங்காரமாய் இருக்கிறது. நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் தந்த இந்த நன்னாளுக்காக, இந்த அரிய வாய்ப்புக்காக ஆண்டவர் வழிநடத்தின நம்முடைய முன்னோர்களுக்காக எங்கள் தியாக வாழ்விலை தங்களை அர்ப்பணித்து தங்களுடைய இன்னுரை அளித்த ஒவ்வொரு இந்திய பிரஜைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். திருக்குடும்பத்தின் பிள்ளைகளாக நாம் ஒன்றுபட்டு இந்த மூவர்ண கொடியை இந்நாளிலே ஏற்றத்தக்கதாகவும் நாம் அனைவரும் இந்தியர் என்பதை உணர்ந்தறிந்து ஆண்டவருடைய பிள்ளைகளாய், ஆண்டவருடைய சுவாசத்தை உடைய பிள்ளைகளாய் இருக்கின்றோம் என்பதை நாம் மறந்து போகாத படிப்பு. யூனிட்டி இன் டைவர்சிட்டி என்று சொல்கின்ற நிலையிலே பல்வேறு கருத்து வேறுபாடுகள் காணப்படுகின்ற இந்த மக்கள் மத்தியிலே மத நம்பிக்கை, கலாச்சார பழக்க வழக்கங்கள் மத்தியிலும் நாம் அனைவரும் ஒருவர் ஆண்டவரால் படைக்கப்பட்ட ஆண்டவருடைய சாயலை உடையவர்கள், ஆண்டவருடைய சுவாசத்தை உடையவர்கள், ஆண்டவருடைய கட்டளையை நிறைவேற்றத்தக்கதாக பணிக்கப்பட்டவர்கள் என்பதை நாம் உணர்ந்தறிந்து வாழ ஆண்டவர் நமக்கு கிருபை கூறுவாராக. அதே அணி பிடி மாஸ்டர் இருக்கிறீங்களா, டீச்சர்ஸ் எல்லாம் இருக்கிறீங்களா, கிளாஸஸ் கொடுக்குறீங்களா? தேசிய கொடியேற்றுக்கு முன்பாக இனி என்சிசி கடலில் இருக்கிறீங்களா? நம்முடைய திருவாளர் எபினேசர் அவர்கள் இருப்பது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சி. நம்முடைய திருச்சபையை சார்ந்தவர், தாய்நாட்டுக்காக தன்னை அர்ப்பணித்து பணியாற்றி நாயக்காக அந்த ரேங்கை பெற்று அவர் பணியிலிருந்து ஓய்வு பெற்ற வேளையிலும் ஆண்டவருடைய திருமண சித்தத்தை நிறைவேற்றத்தக்கதாக ஆண்டவர் அவருக்கு கிருபை தருகிறார். இந்நாளிலே வந்திருக்கிற அனைவரின் சார்பிலே, திருச்சபையாரின் சார்பில் அவரை அன்போடு வாழ்த்தி வரவேற்று இந்த மூவர்ண கொடியை ஏற்றி வைக்கத்தக்கதாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதுக்கு நீங்கள் பார்த்து Attention, standard teams, attention.
salute. தேசிய கீர்த்தி. தேசிய கீதம் தொடர்ந்து 334வது கீர்த்தனையின் முதல் கவி மட்டும். பாட